ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு காலம் உண்டு. பிரசங்கி 3:1 சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஞானியும் பிரசங்கியும் இஸ்ரவேலின் ராஜாவுமாக இருந்த சாலமோன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று குறிப்பிடுகிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று வரிசையாக 28 வகையான காலங்களை குறித்து அவர் பேசுகிறார். பல காலங்கள் இருந்தாலும் அதில் கர்த்தர் நம்மை சந்திக்கிற காலம் ஒன்றுண்டு. ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிற ஒரு நேரம் உண்டு. நம்மோடு பேசி நம்மை உயிர்ப்பிக்கும் காலமும் உண்டு. நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மை மேன்மைப்படுத்தும் தருணமும் உண்டு. அன்று ஏசா தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலங்களின் தருணங்களை எல்லாம் தவற விட்டுவிட்டார். சேஷ்ட புத்திரபாகத்தின் மேன்மையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் சிறப்பையும் அறிந்து கொள்ள தவறிவிட்டார். ஏசாவின் கண்களோ போஜனத்தையும் சிகப்பு நிறமான கூளையும் உலக பிரகாரமான இச்சைகளையுமே நோக்கி கொண்டிருந்தன. வேதம் சொல்லுகிறது, எபிரெயர் 12:17, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இன்று காலமானது சுழன்று சுழன்று ஓடி கடைசி நேரத்திற்கு வந்துவிட்டோம். கர்த்தருடைய வருகையின் காலம் மிகவும் சமீபித்து விட்டது என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய 2ஆம் வருகைக்குரிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. உலகத்தின் சகல பகுதிகளிலும் அவருடைய வருகையின் அடையாளத்தை காண்கிறோம். இனி ஒரு தலைமுறை பூமியிலே எழும்புமா என்பதே சந்தேகத்துக்குரியதாய் இருக்கிறது. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் என்று பக்தர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் மிக வேகமாய் கடந்து செல்லுகின்றன. நாட்களின் வேகத்தை குறித்து என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். யோபு 9:25. நாம் இறுதியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த தருணங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொன்னான தருணம் இது. காலத்தின் அருமையை உணராமல் வாழ்கிற மக்களை குறித்து இயேசு கிறிஸ்து பரிதபித்து சொன்னார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? லூக்கா 15:56. ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குறியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். எரேமியா 8:7. ஒவ்வொரு தருணத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை ஆதாயம் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் முழு பலத்தோடு செய்து நிறைவேற்றி விடுங்கள். உங்களது ஒவ்வொரு இருதய துடிப்பும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையின் துடிப்பு என்பதை மறந்து போகாதேயுங்கள். இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10:6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 32 மற்றும் 33ஆம் அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.